பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். செல்போன் கடையில் சின்சியராக செல்போன் சர்வீஸில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஊழியர் வாடிக்கையாளர் போல வந்து வெகு நேரமாக நின்று நோட்டமிட்டு ஷோகேஷுக்குள் கையை விட்டு செல்போனை ஆட்டையை போட்டு செல்லும் திருடர் குறித்த பரபரப்பு காணொளி. ராமநாதபுரம் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் பஜார் வீதி எப்போதும் பகல் நேரத்தில் பரபரப்புடன் காணப்படும். அங்குள்ள கேடிஎம் வணிக வளாகத்தில் சென்னை மொபைல் என்ற மொபைல் கடையில் மொபைல் வாங்குவது போல வந்த ஒரு நபர் வெகு நேரமாக கடையின் முகப்பு வாயிலில் நின்றவாறு செல்போனை நோண்டிக் கொண்டே நிற்கிறார். கடை ஊழியரும் செல்போன் ஒன்றை பழுது நீக்குவதில் பிஸியாக இருக்கிறார். அப்போது சில நொடி பொழுதுகள் அந்த திருட்டு இளைஞருக்கு கிடைக்கிறது. அதனை லாபகமாக பயன்படுத்தி கொண்டு ஷோகேஷுக்குள் கையை விட்டு 15,000 ரூபாய் மதிப்பிலான அந்த செல்போனை ஆட்டையை போட்டுக்கொண்டு அங்கிருந்து நழுவி சென்று விடுகிறார். அதன் பிறகு ஷோகேஷுக்குள் ஒரு செல் மிஸ் ஆவதை பார்த்த ஊழியர் சிசிடிவி கேமராவை செக் பண்ணிய போது அதிர்ச்சியடைந்து இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து வலைதளத்திலும் அந்த வீடியோவை ஷேர் செய்ய அந்த செல்போன் திருடர் குறித்த காணொளி தற்போது வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.